இந்த மாமியாருக்கு என்னன்னா, மவனுக்கு கல்யாணமும் ஆகணும். கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் மவன் என் முந்தானையை தான் பிடிச்சிட்டு வரணும். அம்மா நான் வெளியே போகட்டுமா, அம்மா நான் சாப்பிடட்டுமா, அம்மா அம்மானே கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு பின்னே வரணும். இந்த புத்தி மாமியார் மார்கள் இருக்கக்கூடாது. என்ன, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவன் பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிட்டு போக விடணும். ஹலோ மாமியார் மாரே, அம்மா காலையிலே கிளம்புவாங்க, கணவனும் மனைவியும். அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் போவோம்னு கிளம்புனா, காலையில எங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புது பார்ட்டி, வெளியே போயிட்டு வர. காலையிலயா, வீட்டுல எவ்வளவு வேலை இருக்கு, இந்த வெயில், உள்ள போ, அனுப்பியாச்சு. சரி, மத்தியானம் சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்தா, உச்சி வெயில்ல எங்க வெளியே போற, வண்டியை உள்ள விடு, உள்ள இரு. சாயங்காலம் வண்டி எடுத்தா இருட்டிரும்டா, இருட்டுக்குள்ள எங்க போற. நான் கேட்கேன், கிழவி இவங்க எப்ப வெளியே போனோம், இவங்க எப்ப கணவன் மனைவியா எப்ப வெளியே போறது? நீ செத்த அன்னைக்கு சந்தோஷமா வெளியே போவாங்க பாத்துக்க. அந்த நாள ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உங்க நன்மைக்கு தான் சொல்றேன், இங்க இருக்க யாருக்கும் இல்ல. நான் எங்க ஊர் கதையை சொல்றேன். என்ன மாமியார் யாரும் அப்படி இருந்தீங்கன்னா திருந்திருங்க.